ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, திரையுலகத்தில் விளையாடாமல் தரையுலகத்தில் விளையாடு. இந்த ப்ராவர்பை வந்து நாங்களாவே மேக் பண்ணது. எதுக்காக மேக் பண்ணது அப்படின்னா, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்களே. அவங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் தான் பெரிய மேட்சஸில் ஒரு ஃப்ரீ ஃபயரில் பயாக் வாங்கிட்டோம் அப்படின்னா பெரிய உலகத்தையே சாதிச்சிட்டோங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. அதுவே வந்துட்டு இந்த தரை உலகத்தில் இறங்கி இருக்க கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்தா அதில் யூஸ் ஆகிறத மெடல்ஸ்லாம் வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம ஹையர் ஸ்டடி எப்படி படிக்கலாம், எப்படி ஸ்போர்ட்ஸ் கோடை யூஸ் பண்ணலாம், அடுத்தடுத்து எப்படி மேலே போகிறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ண ரீசனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிராமப்புறம் இருக்க மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் ரீச் பண்ணணும், தெரியணும். நம்ம போன வழியை எனக்கு கைட் பண்ணுறதுக்கான கரெக்டான பர்சன் இல்லை, நானாக தான் ஒரு வேவை கண்டுபிடிச்சிட்டு போனேன். ஸோ நம்ம வந்து ஒரு வேராக இருக்கணும், கண்டுபிடிச்சி வந்த பாதையை பசங்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மொபைல் ஃபோனை விட்டுட்டு நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. யோகா இருக்குது, கராத்தே இருக்குது, செஸ் இருக்குது. நான் என்னோடய கிளாஸஸை மட்டும் சஜஷன் பண்ண மாட்டேன். எல்லா பசங்களும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். இதை எதுக்கு இதை மெயின் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லேயும் பிடிஸ் கிடையாது. ஆனால் ஒரு சில ஸ்கூல்ஸில் பிடிஸ் இருக்காங்க. அந்த பிடிஸ் வந்துட்டு இந்த பசங்களை எப்படி கொண்டுட்டு வராங்களோ அந்த ப்ரைமரியில் அவங்க தான் ஹையரில் போயிட்டு நல்லா அச்சு கொடுப்பாங்க. அந்த பிடி இருக்க ஸ்கூல்லாம் என்கிட்ட நான் வரேன்னு தான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, நானும் 6th தான் ஸ்போர்ட்ஸை எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இந்த ப்ரைமரியிலேருந்து இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிடுவாங்க, அவங்களோட ஸ்டெமினாவை டெவலப் பண்ணிடுவாங்க, அவங்க எண்டூரன்ஸை டெவலப் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க 6th போய் டேரெக்டாக ஒரு ஸ்டேட் மேட்ச் விளாடுவான். ஸோ மொபைல் ஃபோனை விட்டுட்டு பசங்க எல்லோரும் ஏதோ ஒரு கிளாஸில் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அவங்களாம் வந்துட்டு கேட்டாங்க, எங்கள் மேம் நீங்கள் ஸ்கூலில் இல்லைங்கிற மாதிரி. நான் வந்து வீட்டில் கிளாஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நான் எடுக்கிறேங்கிற விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரியலை. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நிறைய பேரண்ட்ஸு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் நான் எந்த இடத்துல எடுக்கிறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியல. நிறையா மெசேஜஸும் வரும், கமெண்ட்ஸும் வருது. இது எல்லாருக்குமே எனக்கு தனியாக மெசேஜும் ரிப்ளைஸும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கிளாஸஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள். எல்லா கிளாஸும் நான் சஜெக்ஷன் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, ஃபன் அண்ட் ஃபிட்னஸும் கராத்தே கிளாஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். கராத்தே கிளாஸில் பெல்ட் எக்ஸாம் அண்ட் ஃபைட்டிங் இதுக்கெல்லாம் நான் ஃபுல்லாக ரன் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஃபன் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரைமரி குழந்தைங்களுக்கு கேமு ஃபன்னாகவும் இருக்கணும், அதில் அவன் இன்வால்வும் ஆகணும், அவன் ஓடி ஆடி விளையாடணும். அதுதான் ஃபன் அண்ட் ஃபிட்னஸ்ஸு. அந்த ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.